வணக்கம் குட்டீஸ், இது படிடா ஜோன் சேனல். நான் உங்கள் தமிழம்மா. இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 8ஆம் வகுப்பு தமிழ் எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிற இயல் 1 பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம். இந்த பகுதி நான் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி படிடா ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. சரி, வாங்க பாடப்பகுதியில் போகலாம். சரி, ஒரு சின்ன விஷயம் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். எல்லோரும் ஆ அப்படின்னு சொல்லுங்கள். பார்த்தீங்களா? ஆ அப்படின்னு சொல்லும்போது வாய் திறந்தால் போதும், வேறு எந்த முயற்சியும் தேவையில்லை. அப்போ ஆ அப்படிங்கிற சொல்லு பிறக்கிறது. இப்போ ஊ அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்ன நடக்குது? நம்மளோட உதடுகள் குவிந்து வருது, அதனால் ஊ அப்படிங்கிற ஒலி ஏற்படுகிறது. இப்போ க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த ஒலி வரும்போது நம்மளோட நாக்கோட பின்பகுதி மேல் அன்னத்தை தொட்டு தான் இந்த ஒலி வருது, அதனால் கா பிறக்கிறது. சரி, பா எப்படி பிறக்கிறது? அதே மாதிரி பா அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்ன நடக்குது? நம்மளுடைய 2 உதடுகளும் ஒட்டிக்கொண்டு அப்புறம் பிரியும் போது பா அப்படிங்கிற ஒலி வருகிறது. அப்படின்னா இதுலேருந்து என்ன புரியுது நமக்கு? ஒவ்வொரு எழுத்தும் ஒரே மாதிரி பிறக்காது. ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் பிறக்கும் இடமும் வேற, பிறக்கிற முயற்சியும் வேற. புரியுதா? சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட உடம்புக்குள்ளே இருந்து காற்று மேலே வருது இல்லையா? அந்த காற்று தான் எல்லா ஒலிக்கும் காரணம். ஆனால் அந்த காற்று மட்டும் இருந்தால் எழுத்து உருவாகாது. அந்த காற்று மேலே வரும்போது நம்மளுடைய மார்பு, தலை, கழுத்து, மூக்கு இந்த 4 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல அப்புறம் நாக்கு, பல், மேல், வாய், உதடு இவங்களோட சேர்ந்து வேலை செய்யும்போது தான் ஒவ்வொரு எழுத்தும் ஒலிக்கிறது. இதைத்தான் எழுத்துக்களுடைய பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது எழுத்துக்களோட பிறப்பை 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னா அப்படின்னா, 1 இடப்பிறப்பு, 2வது முயற்சி பிறப்பு. சரி, இடப்பிறப்பு முதல்ல உயிர் எழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இதை ஒரு கதையில் சொல்கிறேன் நான். இது முயற்சி பிறப்பு. சரி, மருதன் அப்படிங்கிற ஒரு போர் வீரன் ஆயுதங்களை தலையில் வச்சுட்டு வர்றான். அவன் வீரன் அல்லவா, அதனால் அவனோட மார்பு எப்படி இருக்கிறது? வலிமையாக இருக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் வீரனாக இருந்தாலும் கூட மூக்கு எப்படி இருக்கும்? மென்மையாக தானே இருக்கும். அதனால் மூக்குக்கு அடிபடாமல் இருக்கணும். ஏன்னா அவன் போர்க்களத்துக்கு வர்றான். அதனால் மூக்குக்கு கவசம் போட்டிருக்கான். மூக்கு மென்மையானது அப்படிங்கிறனால மூக்குக்கு கவசம் போட்டிருக்கான். அப்புறம் அவனோட இடைவாளை உருவி பக்கத்தில் இருந்த ஒரு எதிரியோட கழுத்தில் வீசினான். அடிபட்ட அந்த எதிரி என்ன செய்கிறான்? வலி தாங்க முடியாமல் வாயை திறக்கிறான், கத்துறான். அப்போ வாயை திறந்ததோட அவனோட நாக்கோட அடி ஓரங்கள் போய் என்ன செய்யுது? மேல் வாய் பல்ல ஒட்டுது. அதை பார்த்த மருதனுக்கு எதிரியை தாக்கிவிட்ட சந்தோஷத்தில் வாயை திறந்து உதடுகளை குவிச்சு சத்தம் போட்டு வெற்றியை கொண்டாடுகிறான். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது? என்ன ஒன்றுமே புரியல, இப்படி ஒரு கதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? இப்போ இது இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு எப்படி அப்படிங்கிறத, ஒவ்வொரு எழுத்துக்கள் எப்படி உருவாகின்றன அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னேன். மருதன் அப்படிங்கிறவன் போர் வீரன். அவன் தலையில் என்ன கொண்டு வந்தான்? ஆயுதங்களை கொண்டு வந்தான். அப்போ ஆயுதங்களை அப்படிங்கிறது ஆயுத எழுத்து, அதுக்கான குறிப்பு இது. தலையில் தோன்றுகிறது. ஆயுத எழுத்து தலையில் தோன்றுகிறது. ஆயுதங்களை தலையில் வச்சுட்டு வரான்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஆயுத எழுத்து தலையில் தோன்றுகிறது. அவன் வீரன், அதனால் அவனோட மார்பு எப்படி இருக்குது? வலிமையாக இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போது வல்லின எழுத்துக்கள் எங்கே பிறக்குது? மார்பில் பிறக்கிறது. மூக்கு மென்மையானது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எல்லாருக்குமே மூக்கு மென்மையானது, அதனால் அவன் மூக்கு கவசம் போட்டிருந்தான்னு சொன்னேன் இல்லையா? அப்போ மூக்கு மென்மையானது அப்படின்னா மெல்லின எழுத்துக்கள் எல்லாம் எங்கே பிறக்குது? மூக்கில் பிறக்கின்றன. அவனோட இடைவாளை உருவி எதிரியோட கழுத்தில் வீசினான் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ இதில் இதுக்கு எதுக்கான குறிப்பு என்ன அப்படின்னா, இடையின எழுத்துக்கள் எங்கே பிறக்குது? கழுத்தில் பிறக்கிறது. அப்போது ஆயுத எழுத்து தலையில் பிறக்கிறது, வல்லினம் மார்பில் பிறக்கிறது, மெல்லினம் மூக்கில் பிறக்கிறது, இடையினம் கழுத்தில் பிறக்கிறது அப்படிங்கிற கருத்து உங்களுக்கு புரியுதா? சரி, இது இடப்பிறப்பு. அடுத்தது முயற்சி பிறப்பு. அடிபட்ட அந்த எதிரி என்ன செய்கிறான்? வலி தாங்க முடியாமல் வாயை திறந்து ஆ அப்படின்னு கத்துறான். அப்போ ஆ ஆ அப்படிங்கிற எழுத்து எப்படி பிறக்குது அப்படின்னா, வாயை திறத்தலால் பிறக்கின்றன. வாயை திறந்ததோட அவனோட நாக்கோட அடி ஓரங்கள் தடித்து மேல்வாய் பல்ல போய் பொருந்தி, அதனால் என்ன ஆகுது? வலி தாங்க முடியாமல் அவன் கத்துறான் இல்லையா? கத்திட்டு அவனோட நாக்கு எங்கே போகுது? மேல்வாய் பல்ல போய் டச் பண்ணும்போது என்ன ஆகுது? இ ஏ ஐ அப்படிங்கிற ஒலி எழுத்துக்கள் உருவாகின்றன. அதை பார்த்து மருதனுக்கு என்ன? எதிரியை தாக்கிவிட்ட சந்தோஷம். அதனால் என்ன பண்ணுறான்? வாயை திறந்து உதட கூச்சிட்டு அவனோட வெட்டி ஊ அப்படின்னு நம்மளால் கொண்டாடும் இல்லையா? அப்போ ஊ ஓ ஓ அப்படிங்கிற எழுத்துக்கள் பிறக்கின்றன. உதடுகளை குவிப்பதால் ஊ ஓ ஓ அப்படிங்கிற எழுத்து பிறக்கின்றன அப்படிங்கிற கருத்து இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த குறிப்பு வச்சு. சரியா? சரி மாணவர்களே, அடுத்தது மெய் எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு பார்க்கலாம். இதை இன்னொரு கதை வழியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இந்த கதைக்கு பேர் என்ன அப்படின்னா பூதத்தின் வயிற்றுக்குள் இருக்கும் தமிழ் மந்திர பாதை. ஒரு நாள் அருள் அப்படிங்கிற ஒரு சிறுவன் காட்டுக்குள்ளே விளையாடிட்டு இருந்தான். அப்போது ஒரு பெரிய பூதம் அங்கே வந்துச்சு. அதுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. இந்த குட்டி பையனை பார்த்தோன்னே அஹா ஹஹா அப்படின்னு சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இவனை முழுங்கிட்டோம்னா நமக்கு பசி அடங்கிடும் அப்படின்னு நினச்சி பூதம் அந்த அருள் அப்படிங்கிற பையனை முழுங்கிருச்சு. அருள் வயிற்றுக்குள்ளே போயிட்டே இருக்கிறான், பூதத்தோட வயிற்றுக்குள்ளே போயிட்டே இருக்கிறான். போக போக இருட்டாக இருக்குது, ரொம்ப பயந்துட்டான். ஆனால் பூதத்தோட வயிற்றுக்குள்ளே இருட்டு மட்டும் இல்லை, அது ஒரு மந்திர அரண்மனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். அங்கே உள்ளே போகும்போது தான் அங்கே ஒரு தாத்தா நின்றுட்டு இருந்தார். அந்த தாத்தா சொன்னார், தம்பி நீ வெளியில் தப்பிச்சு போகணுன்னா 10 மந்திர வாசல்களை கடக்கணும். ஒவ்வொரு வாசலும் சரியான மெய்யெழுத்தை சரியான இடத்துல உச்சரிச்சின்னா அந்த மந்திரத்தால் அந்த கதவுகள் திறக்கும். அப்புறம் நீ வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்குது. சரி தாத்தா, நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன் அப்படின்னு அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். முதல் வாசல் வந்து பார்க்குறான். போய் அருள் வந்து அந்த முதல் கதவு வாசல் வந்து திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் திறக்கலை. தாத்தா என்ன சொல்கிறார் அவங்ககிட்ட, நாக்கோட முதல் பகுதி அதை அன்னத்தின் அடிப்பகுதியில் சேர்த்து இக் இங் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறார். அதாவது நாக்கோட அடிப்பகுதியும் அன்னத்தோட அடிப்பகுதியில் சேர்த்து இக் இங் அப்படின்னு சொல்லு, அதுதான் சரியான மந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. அருள் அதே மாதிரி நாக்கோட அடிப்பகுதியும் அன்னத்தோட அடிப்பகுதி இக் இங் அப்படின்னு சொன்னோன்னையும் பூம் அப்படின்னு ஒரு சத்தத்தோட அந்த முதல் வாசல் கதவு திறந்தது. அங்கேருந்து தப்பிச்சு தாத்தாவோட அட்வைஸ் படி 2வது வாசலுக்கு வரான். அங்கே இப்போ அடுத்த கதவு. இப்போ கதவு சொல்லுச்சு, தவறாக சொன்னேன்னா மந்திரத்தை நான் திறந்து வழிவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அருள் வந்து யோசிக்கிறான். தாத்தா, இப்போ நாக்கோட இடைப்பகுதியை நடு அன்னத்தில் சேர்த்து இச் இஞ்ச் அப்படின்னு சொல்லு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இச் இஞ்ச் அப்படிங்கிற மந்திரத்தை நாக்கோட இடைப்பகுதியை நடு அன்னத்தில் சேர்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு இக்கு இங்குங்கிற மந்திரம் வந்து நாக்கோட அடிப்பகுதி, அதாவது முதல் பகுதி அன்னத்தோட அடிப்பகுதியில் சேர்த்து இக்கு இங்குன்னு. அடுத்தது இப்போ நாக்கோட இடைப்பகுதி நடுன்னத்தில் சேர்த்து இச்சு இஞ்சுன்னு 2வது மந்திரம் சொல்கிறான். கதவு திறந்துடுது. அங்கிருந்து தப்பிச்சு அடுத்தது 3வது வாசலுக்கு வரான். அது வந்து ரொம்ப வித்தியாசமான வாசலாக இருந்துச்சு. கதவு கீழே இல்லை, மேலே இருந்துச்சு. அது எட்டலை அவனுக்கு. அப்போ தாத்தா அவனுக்கு சொல்கிறாரு, நாக்கோட நுனியை மடக்கி மேலே கொண்டு போ, அப்புறமா இட்டு இன் அப்படின்னு மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இட்டு இன் அப்படிங்கிற மந்திரத்தை எப்படி சொல்கிறாரு, நாக்கோட நுனியை மடக்கி மேலே கொண்டு போய் சொல்கிறாரு. டம் அப்படின்னு சத்தத்தோடு அந்த கதவு திறந்துருச்சு. ஃபஸ்ட்டு கதவு வந்து எப்படி திறந்தான், அதே மாதிரி 2வது கதவும் திறந்துருச்சு, 3வது கதவும் திறந்துருச்சு. அடுத்தது 4வது வாசலுக்கு வரான். இப்போது அருளுக்கு முன்னாடி ஒரு பெரிய இரும்பு கதவு இருந்துச்சு. அதில் ஒரு பல் மாதிரி ஒரு பூட்டு இருந்துச்சு. தாத்தா வந்து சொல்கிறாரு, நாக்கோட நுனி மேலே பல்லின் அடியை தொடட்டும். நாக்கோட நுனி மேல் பல் இருக்கு இல்லையா, மேல் வரிசை பல் இருக்கு இல்லையா, அந்த பல்லோட அடியை தொட்டு இந்த அப்படின்னு சொல்லு அப்படின்னு மந்திரம் சொல்கிறாரு. இப்போ அதே மாதிரி அந்த அருள் செய்கிறான். அப்போ கதவு திறந்துடுது. இது என்ன மந்திரம், நாக்கோட நுனியை மேல் பல்லோட அடியை தொட்டு இந்த அப்படின்னு சொல்கிறான். இது 4வது மந்திரம். அப்புறம் கதவு திறந்துருச்சு. அதை தாண்டி 5வது வாசலுக்கு வர்றான். இது ஒரு சின்ன கதவு, ஆனால் சாதாரணமாக திறக்க முடியல. அதனால தாத்தா மறுபடியும் மந்திரம் சொல்கிறாரு. இப்போது மேல் பல்லும் கீழ் உதடும் சேர்த்து தான் இவ் அப்படிங்கிற எழுத்தை சொல்லு, அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி, மேல் பல்லும் கீழ் உதடும் சேர்த்து இவ் அப்படின்னு சொல்கிறான். உடனே கதவு திறக்குது. 5 வாசலை கடந்தாச்சு. 6வது வாசலுக்கு வரான். இது ஒரு பெரிய கதவாக இருந்துச்சு. அதனால் இந்த ஒரு உதடு மந்திரம் மட்டும் பத்தாது, 2 உதடு சேர்ந்து மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இம் அப்படின்னு மேல் உதடு கீழ் உதடு 2ஐயும் சேர்த்து மந்திரம் சொல்கிறாரு. இப்போ இந்த இம் அப்படிங்கிற மந்திரத்தை அவன் சொன்னோன்னையும் கதவு திறந்துடுது. அடுத்தது 7வது வாசலுக்கு வரான். இந்த வாசல் வந்து ஒளியால் ஆன கதவு. நாக்கோட அடிப்பகுதி மேல்வாயோட அடிப்பகுதி நெருங்கட்டும், ஈ அப்படின்னு சொல்லு. எப்படி, நாக்கோட அடிப்பகுதி மேல்வாயோட அடிப்பகுதி அதை நெருங்கட்டும், ரொம்ப நெருங்கி போகட்டும் அப்படின்னு சொல்கிற. அப்போது அப்படி பண்ணும்போது ஈ அப்படிங்கிற எழுத்து பிறக்குது. அந்த மந்திரத்தை அவன் சொல்கிறான். இப்போது இந்த ஒளி கதவு மறைந்து விடுகிறது. அடுத்து 8வது வாசல் வந்து சேர்றான். அப்போ அதை எப்படி திறக்கிறது தாத்தான்னு கேட்கும்போது தாத்தா வந்து இதுக்கு மந்திரம் வந்து இல் அப்படிங்கிறது, இதுக்கு நாக்கோட நுனி வந்து மேல்வாயை வருடட்டும், அந்த மாதிரி வருடிட்டு இல் அப்படின்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவனும் சொல்லும்போது கதவு திறக்குது. அதை திறந்து அடுத்தது 9வது வாசலுக்கு வரான். இப்போ நாக்கோட ஓரம் தடித்து
மேல் பல்லின் அடியை தொடட்டும். அப்போ இல் அப்படிங்கிற மந்திரம் வரும். அந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்கிறாரு. இல் அப்படிங்கிற மந்திரம் என்னது, எப்படி சொல்கிறாரு, நாக்கோட ஓரங்கள் தடித்து மேல் பல்லின் அடியை தொடட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இல் அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னோன்னே அந்த கதவு 9வது வாசலும் திறந்துடுது. அடுத்தது 10வது வாசல் என்ன, இல் அப்படிங்கிற மந்திரம். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நாக்கோட ஓரம் தடித்து மேல் வாயை தடவட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இல் அப்படின்னு நாக்கோட ஓரத்தை தடித்து மேல்வாயை தடவனோடனே இல் அப்படிங்கிற ஒலி எழுத்து பிறக்கிறது. அந்த மந்திரத்தை சொன்னோன்னே அந்த கதவு 10வது வாசலும் திறந்துடுது. இப்போ கடைசி ரகசிய வாசலுக்கு வரான். அருள் வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, கடைசி வாசலுக்கு வந்துட்டோம், இன்னும் ஒரு சின்ன கதவு தான் இருக்குது அப்படின்னு. தாத்தாவுக்கு சந்தோஷம், எப்படியாவது இந்த சின்ன பையனை இந்த பூதத்தோட வாயிலிருந்து வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு. இதுதான் பூதத்தோட வாய்க்கு வெளியே போகக்கூடிய கடைசி வாசல் அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு. இப்போது மந்திரத்தை சொல்லித்தராரு. அந்த கடைசி மந்திரம் வந்து இற்று இன் அப்படிங்கிறது. அது எப்படி சொல்லணும்னு சொல்கிறாரு. நாக்கோட நுனி மேல் வாயை மிகவும் பொருந்தி இற்று இன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. அவனும் நாக்கோட நுனி மேல்வாயை மிகவும் பொருந்தி இற்று இன் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்கிறான். கரெக்டாக உச்சரித்தோடனையும் என்ன ஆகுது, படார் அப்படின்னு பூதத்தோட வாய் திறக்குது. அருள் அது பூதத்தோட வாய்க்குள்ளேருந்து வெளியில் குதிச்சிட்டான். பூதம் சிரிச்சிட்டு அருள்கிட்ட சொல்லுது, நீ என்ன ஜெயிக்கலை, தமிழைத்தான் கற்றுக்கொண்டாய் அப்படின்னு சொல்லுது. பசங்களா, அருள் வெளியே வந்தது ஓடினதால் இல்லை, ஒவ்வொரு மெய்யெழுத்தையும் அவன் சரியான பிறப்பிடத்தில் உச்சரித்ததுனால தான் வெளியில் வர முடிஞ்சிச்சு. அதனால் நாம் எந்த மெய்யெழுத்தை சொன்னாலும் அது வாயில் எங்கே பிறக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இன்னும் மாணவர்களே, மறுபடியும் ஒருக்கா ரிவைஸ் பண்ணலாமா? இப்போது முதல் எழுத்து என்ன, இக்கு இங்கு அப்படிங்கிற எழுத்து இல்லையா? இந்த எழுத்தை வந்து எப்படி சொல்கிறாங்க, நாக்கோட முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியில் சேர்த்து இக்கு இங்கு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அடிப்பகுதி முடிஞ்சிச்சு. இப்போது அடுத்தது என்ன சொல்கிறாரு, 2வது வாசல் நடு அன்னம். இப்போது நாக்கோட இடைப்பகுதியை நடு அன்னத்தில் சேர்த்து இச்சு இஞ்சு அப்படின்னு சொல்லணும். அப்புறம் நாக்கோட நுனியை மடக்கி மேலே கொண்டு வந்து இட்டு இன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்தது நாக்கோட நுனி மேல் பல்லின் அடியை தொட்டு இந்த அப்படின்னு சொல்லணும். அடுத்தது மேல் பல்லும் கீழ் உதடும் சேர்த்து இவ் அப்படிங்கிற எழுத்து சொல்லணும். அடுத்தது 2 உதடுகளும் சேர்ந்து இம் அப்படிங்கிற எழுத்து சொல்லணும். நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை நெருங்கி ஈ அப்படிங்கிற எழுத்தை சொல்லணும். அடுத்தது நாக்கோட நுனி மேல்வாயை வருடும் போது இல் அப்படிங்கிற எழுத்து பிறக்குது. அடுத்தது நாக்கோட ஓரம் தடித்து மேல் பல்லின் அடியை தொடும்போது இல் அப்படிங்கிற எழுத்து பிறக்குது. நாக்கின் ஓரம் தடித்து மேல்வாயை தடவும் போது இல் அப்படிங்கிற எழுத்து பிறக்குது. கடைசியாக இற்று இன் எப்படி, நாக்கின் நுனி மேல்வாயை மிகவும் பொருந்தி இற்று இன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா மாணவர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நான் இலக்கணத்தை சொல்லித்தரவா இல்லை வேறு பாடம் நடத்துகிற மாதிரியே சொல்லிக் கொடுக்கணுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.